கோடு சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரே ஒரு சிறிய நினைவு. ஐயா அவர்கள் பதவியிலே இருந்த காலத்திலே தான் நான் திரைப்பட கல்லூரியிலே படித்து ஐயா அவர்களின் கையிலேயே சான்றிதழ் பெற்றவன். அந்த நினைவு எனக்கு இப்போது பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்னைக்கு அந்த நினைவு நாள் காலையிலேருந்து அவரை பற்றின ஞாபகம் தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அவர் சொல்லுவார், அறிவு அற்றம் காக்கும் கருவி. அந்த திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்பயுமே மனுஷனுக்கு அறிவு அதிகமாக அதிகமாக ஆணவம் அதிகமாகவும் அன்பு குறைஞ்சிரும். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் அப்படியே ஆப்போசிட். அறிவு எங்கெல்லாம் அவருக்கு அதிகமாகுதோ அப்போ தான் அவர் ரொம்ப அன்பை மக்கள்கிட்ட வெளிக்காட்டினார். மேடை மட்டும்தான் ஒரு மேடையிலும் அவர் இருக்கும்போது ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட எத்தனை கோடி மக்களுக்கு அவருடைய இசை சேர்ந்திருக்கிறதுங்கிறது. அவர் ஒரு பாடகராக தான் இருந்தார். தான் மட்டும் முன்னணியில் இருந்தால் போதாது என்று ஒரு ஆர்கெஸ்ட்ராவை அரேஞ்ச் பண்ணி தனக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் எல்லா இடத்திலும் பாடகர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது பறந்து விட்டது. நான் அணில் வளர்த்தேன், அது ஓடி சென்று விட்டது. ஒரு மரம் வளர்த்தேன், இவை மீண்டும் என்னிடம் திரும்ப வந்து விட்டன. இதுதான் இயற்கை வளம் பாதுகாக்கும் பொழுதுதான் மரம் இருந்தால்தான் மழை, மழை இருந்தால்தான் மண், அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. மழை மண் மீது எழுதுகின்ற எழுத்துகள். இந்தியாவில் நடந்து ஒரு திட்டத்தை அறிவித்தது. பிரசிடென்ட் எப்போ சொல்ல முடியும்? முதலமைச்சர் நடத்தி பிரதம மந்திரி சொல்ற வேண்டிய திட்டத்தை இவர் அறிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடிகர் விவேகதன் கிராண்ட் மாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் செடி வெங்கடேசன் அவர்களை இந்த முறையில் கௌரவிக்கின்றோம். டாக்டர் சமூக ஆர்வலர் அன்றைக்குரிய ஜே குணசேகரன்